உங்க மனசு மாதிரியே உங்க ஊர் வெத்தலை கூட மணக்குது நாய்க்கிறே. உங்க பெருந்தன்மை யாருக்கு வரும்? அதை தான் சொல்ல வந்தேன். கோவத்தை நான் அன்னைக்கு ஏதோ பேசியிருப்பேன், நீங்களும் மறந்து வந்துட்டீங்கல்ல. விடிய கால 4 மணி வண்டிக்கு நீ ஆத்தா மச்சக்கண்ணி 3 பேரையும் ரயில் ஏற்றி அனுப்ப வேண்டியது எங்களோட பொறுப்பு. இது சத்தியம். ஆமா, கதைய பாதியிலேயே நிறுத்திட்டியே, அதுக்கப்புறம் அந்த ராணிக்கு என்ன ஆச்சு? அந்த ராணிய என்ன அளவுக்கு வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க. தாலி கட்டுற நேரத்துல பிருத்விராஜா ஒரு வெள்ளை குதிரையில வந்து ராணிய அப்படியே தூக்கிட்டு போயிட்டார். என்ன தவிர உன் கழுத்துல வேற எவனாவது தாலி கட்ட வந்தான்னா உங்க அண்ணனையும் எதிர்த்து வர கூட்டத்தையும் இவன் தான் நீ கட்டிக்க போறவன். இவனை இப்படி தீர்த்து கட்டிட்டு உங்க ஊரே நின்று வேடிக்கை பார்க்க நானே உன்னை வந்து குதிரையில தூக்கிட்டு போறேன். ஐயோ, உங்க ஆத்தா! ஐயோ, உங்களை பார்க்கணும்னே ஓடியாந்து ராசா. மற்றவங்களுக்கு தான் அது கல்யாண வீடு, என் பிள்ளைக்கு அது இளவு வீடு. எப்படியாவது வந்து கூட்டிட்டு போயிரு சாமி. இன்னைக்கு ராத்திரி நடுச்சாமத்துக்கு அப்புறம் மச்சக்கண்ணியை மாட்டுக்கொட்டைக்கு வர சொல்லு. நானே வந்து அவளை கூட்டிட்டு போறேன். சொன்னதுக்கே பயந்து இப்படி ஓடுற. எங்க அண்ணனை மீறி நீ எப்படி என்ன தூக்கிட்டு போவ? நான் சாமிக்கு பயப்பட மாட்டேன், உங்க அண்ணனுக்கும் பயப்பட மாட்டேன், ஏன் இந்த உலகத்துக்கே பயப்பட மாட்டேன். நான் பயப்படுறது எங்க ஆத்தா ஒருத்திக்கு மட்டும்தான். சிவங்கால நடு சாமாச்சு, இப்ப கிளம்புனா தாண்டா வேலை முடியும். வரட்டாத்து ஓடையை தாண்டி வண்டியை கட்டிட்டு நில்லுங்கடா, பாப்போம். மணி 2 தான் ஆகுது, இப்ப வந்துருவாங்க, பொறுத்துக்க. மச்சக்கண்ணி காணோடி. உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைச்ச நாயே, எங்கடி ஓட திட்டம் போட்டீங்க?
ஆத்தா 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 இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.